பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆம், கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு புது பலன் உண்டு, ஒரு ஆரோக்கியம் உண்டு, ஒரு நன்மை உண்டு. வீழ்ந்து போன உலகில் பரிசுத்தமாக வாழ்வதற்கும் மகிழ்ச்சியும் நம்முடைய பூமிக்குரிய காரியங்களை முடிப்பதற்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஊழியம் தேவனுக்கு செய்வதற்கு திறனிப்பதற்கும் நம்முடைய சொந்த வலிமை இல்லாத வலிமை நமக்கு தேவை. நம்முடைய பரிதாபமான பலவீனமான வலிமையை தேவன் தருகின்ற வலிமைக்கு மாற்றிக்கொள்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே 18 - 21 வசனங்கள், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்திலே தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசியத்திலே உட்காரும்படி செய்தார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, இந்த நாளிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலனை அவர் தருகிறார். அவர் ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். ஒரு சோர்ந்து போகிற ஒரு மனிதனுக்கும் அவனுக்கு ஒரு பலனை அவர் கட்டளையிடுகிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த நாளிலே நீண்ட நாள் உங்கள் வாழ்விலே நிறைவேறாத சில திட்டங்கள், சில வரவுகள், இவைகளெல்லாம் இந்த நாட்களிலே அது உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறது. ஏனென்று சொன்னால், நீண்ட நாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறதான நன்மைகள், ஆசீர்வாதங்களை குறித்து தேவனுடைய நாமத்திற்கு நீங்கள் மகிமையை செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கழுகுகளை போல ஒரு புதிய பலனை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். கழுகை குறித்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறது போல, கழுகு தன்னுடைய ஆயுட்கால முடிவின் பகுதிகளிலே விளிம்பிற்கு அது சென்ற பொழுது உயரமான ஒரு மலையின் மேலே ஏறி உயரமான ஒரு இடத்திலே எந்த ஒரு மனிதர்களுடைய இடையூறுகளோ அல்லது எந்த ஒரு இடையூறும் இல்லாத இடத்திலே அதை அமர்ந்து தன்னுடைய சிறகுகளை எல்லாவற்றையும் பீத்து போட்டு விடுமாம். அது புதிய சிறகுகள் உண்டாகி அது மறுபடியும் அது உயர எழும்புகிற பொழுது, பறக்கின்ற பொழுது பழைய அந்த பலன் அதற்குள் 1000 மடங்கு அது மறுபடியும் அதற்குள்ளே கடந்து வருகிறது என்று சொல்லி அந்த கழுகை குறித்து படித்த காரியங்கள் நினைவுக்கு வருகிறது. ஆகவே இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே சில நன்மைகளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக கழுகுகளைப் போல நீங்கள் செட்டைகளை அடித்து புதிய பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் எழும்புவீர்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் நன்மை உங்களுக்கு மாத்திரமே, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மாத்திரமே. நிச்சயமாக ஆசீர்வாத நன்மைகளை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வசனத்தின்படி எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் என்றபடி எங்களுக்கு நீர் ஒரு புதிய பலனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, அதை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். அதன்படி நாங்கள் எழும்புகிறோம். எங்களை இந்த நாளிலே அற்புதமாய் நடத்தும். நம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு வர வேண்டிய சகல ஆசீர்வாத நன்மைகள் இந்த நாளிலே வந்து சேர்வதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம், கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.